இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இந்த செய்தியை நான் பதிவு செய்வதின் நோக்கம், நாம் அதிகாலையில் எழுந்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறோம், வசனங்களை அனுப்புகிறோம். ஆனால் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள அத்தனை மக்களுக்காக பொதுவாக நான் ஜெபிக்கிறது உண்டு. நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களை நாம் உற்சாகப்படுத்தவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை சந்தித்த நாளிலிருந்து, அல்லது ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்த நாளிலிருந்து அவர் செய்த ஊழியத்தை இந்த நாளிலே தியானம் பண்ணும்படியான கிருபை கிடைத்தது. அவர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 18 விதமாக அவர் அக்கிலா பிரிஸ்கிலா இந்த தம்பதியாரோடு கூட சேர்ந்து கூடார தொழிலை செய்து வருகிறார். தன்னுடைய சொந்த தேவைக்காக கூடார வேலை செய்கிறார். அதுபோல் நாமும் நம்முடைய குடும்பத்தை பராமரிக்க ஒழுங்காக நாம் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். மாத்திரமில்லை, ஜெப ஆலயங்களுக்கு சென்று கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் அவர் புத்தி சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த புத்தி சொல்கிற ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய உறவினர்கள், இன்னுமாக நம்முடைய இனப்பந்துகள் மத்தியிலே இன்னும் பாவத்தில் ஜீவிக்கிற மக்களுக்கு அவங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப நாம் தான் புத்தி சொல்ல வேண்டும். ஆகவே அவர் இன்னும் மறுபடியும் என்ன செய்கிறார்? இயேசுவே கிறிஸ்து என்று அந்த மக்களுக்கு திஷ்டாங்கப்படுத்தினார். அதுபோல் புறஜாதி மக்களுக்கும் நாம் இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை நாம் திஷ்டாங்கப்படுத்த வேண்டும். அதற்காக நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவர் தான் மெய்யான தேவன் என்பதை அவர்கள் கண்டு கொள்ள, நம்மில் இயேசு வாழ்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிற ஒரு ஜீவியத்தை நாம் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். இன்னுமாக அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த அநேக நிருபங்களை வாசிக்கும் பொழுது அவர் இடைவிடாதபடி ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களை, இந்த கடைசி காலத்தில் நாமும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக தினமும் வேதம் வாசித்து ஜெபித்து நம்மால் இயன்ற ஊழியங்களை செய்து, ஊழியங்களை தாங்கி, ஊழியங்களுக்கு காணிக்கைகளை அனுப்பி நம்மால் இயன்ற அநேக நன்மையான காரியங்களை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த கால வேளையிலே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இதில் அநேக குருமார்களும் உண்டு. என்னுடைய அருமையான குருமார்களுக்கு நான் அன்பாக அவர்களை நான் கனப்படுத்துகிறேன். இந்த உலகத்தில் ஒரு நல்ல வேலை என்றால் இந்த குருத்துவ ஊழியம். அதையும் கூட ஆண்டவர் பயபக்தியோடு கூட செய்து திருச்சபைக்கு ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்ற பாரத்தோடு குருமார்களும் ஊழியம் செய்ய அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.